அநேகமா நிதிஷ்குமார் அவர்கள் டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்படலாம். பீகார்ல பிஜேபியிலிருந்து ஒரு தலித் ஃபேஸ் சிஎம் ஆகலாம். திமுக அரசு இருந்த வரைக்கும் ஆர்.என். ரவியும் தேவை என்று அமித்ஷா கருதினார். இப்போ ஆர்.என். ரவி தேவை இல்லை அப்படின்னு கருதுகிறார். அதனுடைய பொருள் என்ன? மீண்டும் திமுக ஆட்சி அமைக்காது என்று கருதுகிறார். ராஜ்யசபா எம்பி ரெப்ரசன்டேஷன்ல 4 பேர்ல 2 பேர் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார். விஜய் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வரணும், அப்புறம் திரிஷாவை விட்டு வெளியில வரணும்னாரு. இப்ப திரிஷாவுடைய வெளியில வந்திருக்கிறார். நயினார் சொன்னது நடந்திருக்கிறது. முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும், திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் திடீரென ராஜ்யசபாவுக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளாரே, என்ன நடக்கிறது? வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு சனி பெயர்ச்சினா நேத்திக்கே நிறைய வேலையை காட்டிடுச்சு. ஏகப்பட்ட மாற்றங்கள். திடீர்னு பீகார்ல நிதிஷ்குமார் ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அவர் கூட பிஜேபியினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்படுகிறார். வெஸ்ட் பெங்கால்ல இதுவரைக்கும் இருந்து வந்த ஆளுநர் போஸ் திடீரென ராஜினாமா செய்கிறார். திடீரென கேரளால நீதிபதியாக இருந்து வந்த தர்மாதிகாரி அவர் இப்போ தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார். எல்லாம் ஒரே நாள்ல 5ஆம் தேதி அன்னைக்கு. எப்படி பாருங்க. இப்போ நிதிஷ்குமார் விஷயத்தை முதல்ல எடுத்துப்போம். நிதிஷ்குமார் திடீரென நேற்றைக்கு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யறப்போ அருகிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தார். இந்த விஷயம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஐக்கிய ஜனதாதள வட்டாரங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி 2005 இப்ப வரைக்கும் தொடர்ந்து பீகாரில் முதல்வராக இருந்து வருகிறவர் நிதிஷ்குமார். இந்தியாவில மிக நீண்ட காலமாக முதல்வராக இருந்து வரக்கூடியவர்களில் அவரும் ஒருவர். அப்படிப்பட்டவர் முதல்வராக இருக்கும் போதே திடீர்னு ராஜினாமா செய்து நான் எம்பி ஆகிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னால ஏதேனும் அழுத்தமா, இல்லாட்டி இதுக்கு பின்னால வேற ஏதேனும் பிளானிங் இருக்கா? இது யாருக்கும் பிடிபடல. ஆனால் இது சார்ந்து பல்வேறு யூகங்கள் கிளம்புகின்றன. முதல்ல இந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற அந்த லெவல்ல முதல்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்தது யூகங்களுக்கு வரும். இப்போ பீகார்ல 5 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்ய முடியும். ஒரு எம்பியை தேர்வு செய்யறதுக்கு 41 எம்எல்ஏக்களுடைய வாக்குகள் தேவை. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த 5 எம்பிக்களை தேர்வு செய்ய மொத்தம் 205 வாக்குகள் தேவை. அதாவது 205 எம்பிக்களுடைய சப்போர்ட் தேவை. இப்ப என்டிஏ சார்புல 5 பேர் போட்டியிடுகின்றனர். ஆனால் என்டிஏவுக்கு இருப்பது 202 எம்எல்ஏக்கள் தான். சோ என்டிஏ சார்புல போட்டியிடுகிற இந்த 5 பேரையும் எலெக்ட் பண்ணணும்னா 3 எம்எல்ஏக்கள் கூடுதலாக என்டிஏவுக்கு தேவை. அதோட லாலு கட்சி சார்பில் ஒருவர் போட்டியிடுகிறார். சோ இப்ப 6வது ஒருத்தரும் போட்டியிடுகிறார். அப்படிங்கிறப்போ இப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ 3 எம்எல்ஏக்களுடைய ஓட்டு எக்ஸஸ தேவைன்னு தெரிஞ்ச நிலையில என்டிஏ 5 வேட்பாளர்களை களம் இறக்குகிறது என்றால் எதிர்த்தரப்பிலிருந்து 3 வாக்குகள் கைமாறப் போகிறதுன்னு அர்த்தம். கட்சி மாறி யாரோ 3 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இப்பவே தெள்ள தெளிவாக்கி விட்டது. சரி, இது அடுத்தது. இப்ப திடீர்னு நிதிஷ்குமார் ஏன் ராஜ்யசபாவுக்கு போகிறார்? ராஜ்யசபால எம்பியா ஏன் ஆகிறார்? இத்தனை காலம் தொடர்ந்து ஒரு முதல்வராக இருந்து வந்த மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான நிதிஷ்குமார் முதல்வர் பொறுப்பை விட்டுட்டு போய் ஒரு சாதாரண எம்பியா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டே இருப்பாரா? அப்படின்னா ஒண்ணு, முதல்வர் பொறுப்புக்கு இணையான பொறுப்பு வழங்கப்படணும்.
இல்லைன்னா அதை காட்டிலும் ஒரு எலிவேஷன் வழங்கப்படும். அப்படின்னா மட்டும் தானே நிதிஷ்குமார் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். தன்னுடைய அந்திம காலத்துல ஏற்கனவே இருக்கிற பொறுப்புல இருந்து டிமோட் பண்ண மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அவர் சம்மதிப்பாரா? அப்படின்னா புரோட்டோகால் படி ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதற்கு இணையான ஏதோ ஒரு பதவியை நோக்கித்தானே அவரை போக முடியும். அப்படின்னா ஏதோ ஒரு பதவி அவருக்கு தரப்படும் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த புரோட்டோகால்னு சொல்றது ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வரும். முன்னால திடீர்னு மு.க. அழகிரி கேபினட் மினிஸ்டராக பொறுப்பேற்றார். அவர் என்னைக்கு கேபினட் மினிஸ்டரா பொறுப்பேற்றாரோ அதே நாள்ல திடீர்னு தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால இருந்திராத விதத்தில் மு.க. ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்பட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புரோட்டோகால் ரூல்ஸ் படி கேபினட் மினிஸ்டரும் துணை முதல்வர் பதவியும் ஈக்குவல். அப்போ அண்ணன் கேபினட் மினிஸ்டர் ஆயிட்டு நான் சாதாரண ஸ்டேட் மினிஸ்டரா இருந்தால் அது எப்படி சரிப்பட்டு வரும்? இதுதான் ஸ்டாலின் கலைஞர்கிட்ட வச்ச டிமாண்ட். அவர் கேபினெட்ல இருக்காருன்னா அதுக்கு ஈக்குவலான அந்தஸ்துல ஸ்டேட்ல என்ன எலிவேட் பண்ணுங்க அப்படிங்கிற அதுக்கு ஒப்ளைஜ் பண்ணி அதற்கு ஈக்குவலா புரோட்டோகால் படி கரெக்டா இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களை கலைஞர் எலிவேட் பண்ணார். மு.க. ஸ்டாலின் டெப்டி சிஎம் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அதே நாள்லதான் கேபினட் மினிஸ்டர் அழகிரி பதவி ஏற்றார். வேணா டேட்டை கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரு கேபினட் மினிஸ்டர் போஸ்டும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டும் ஒண்ணு அப்படின்னு தெரிகிறது. அப்படிங்கிறப்போ இப்ப நிதிஷ்குமார முதல்வர் பதவியிலிருந்து எடுத்து அவரை கொண்டு போய் வெறும் கேபினட் மினிஸ்டர் ஆக்க முடியுமா? ஏன்னா கேபினட் மினிஸ்டர் போஸ்ட்ங்கிறது டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டுக்கு தானே ஈக்குவல். அப்படின்னா அதை காட்டிலும் ஒரு எலிவேஷன் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கு. நம்ம லாஜிக் படி பேசுறோம். பட் அவங்க என்னென்ன மனசுல வச்சிருக்காங்களோ அது நிதிஷ்குமாருக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இன்னொன்னு அவங்களுடைய பிளானிங்க அவ்வளவு சாதாரண யாரும் டெசிபர் பண்ணவும் முடியாது, யூகிக்கவும் முடியாது. இருந்தாலும் ஒரு பொதுவான யூகத்தை முன்வைக்கிறேன். அப்படிங்கிறப்ப கேபினட் மினிஸ்டருக்கும் மேலான ஏதேனும் ஒரு பொறுப்பு நிதிஷ்குமாருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுல இன்னொரு எம்பசிஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போது நடந்து கொண்டிருப்பது மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி. பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ இந்த ஆட்சியை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு உதவியான மிக முக்கியமான அரசியல் சக்திகளில் ஒன்று ஐக்கிய ஜனதா தளம். அப்படிங்கிறப்போ இந்த கவர்மெண்டே அவங்க கொடுக்கிற சப்போர்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் கொடுக்கிற சப்போர்ட்ல தான் இப்ப இருக்கிற பிரசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அப்படிங்கிறப்போ இந்த அரசுக்கு அச்சாணியாக விளங்கக்கூடிய உந்து சக்திகளில் ஒருவராக நிதிஷ்குமார் திகழ்கிறார். அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு எலிவேஷன் அவருக்கு கொடுத்தே ஆகணும். இன்னொன்னு அவருக்கு வயசும் ரொம்ப ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அவருடைய எக்ஸிட் ரொம்ப ரொம்ப ஒரு கௌரவமானதாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம், நிதிஷ்குமாருடைய நீண்ட கால பொது வாழ்க்கையில அவர் இன்றைக்கு வரைக்கும் கரைபடியாதவராக இருந்திருக்கிறார். லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராகவே இருந்து வந்திருக்கிறார். அவர் கூடவே பீகார்ல அரசியல் செய்த லாலு மேல எல்லா புகார்களும் உண்டு, இவர் மேல எந்த புகாரும் கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு இம்பெக்கபிள் பொலிட்டீஷியனாக இருந்து வந்திருக்கிற அவருக்கு ஒரு ப்ராப்பர் எலிவேஷன் கட்டாயம் கொடுக்கப்பட்டாக வேண்டும். அந்த எலிவேஷனுக்கு அவர் தகுதியானவரும் கூட. என்டிஏ நீண்டகால பார்ட்னர் யாரு அப்படின்னு பார்த்தா ஒன்னு நிதிஷ்குமார், இன்னொன்று சிவசேனா. இடையில நிதிஷ்குமார் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு லாலு பக்கம் அப்பப்ப சேர்ந்திருப்பார். ஆனா குறுகிய காலம் தான் அப்படி இருந்தார். அப்புறமும் திரும்ப வந்திருக்கிறார். இன்னொன்னு நிதிஷ்குமார் ஒரு பெரிய ஒரு சாதுரியமான அரசியல்வாதியாக சாணக்கியனாகவும் திகழ்ந்தார். அவர் எப்ப அணி மாதிரி எங்க போனாலும் சரி அவர் சிஎம்மாவே தான் தொடர்ந்துட்டு இருந்தார். ஆட்சி மாறுமே ஒழிய காட்சி மாறினதே கிடையாது. அவர் தான் சிஎம்.
நேற்றுக்கு வரைக்கும் என்டிஏ கவர்மெண்ட் ரன் ஆயிருக்கும், திடீர்னு அவர் சுவிட்ச் ஓவர் ஆயிருப்பாரு, மகாகட்பந்தன்ல ஒரு மெம்பர் ஆயிருப்பாரு. உடனே மகாகட்பந்தன் கவர்மெண்ட் ஆட்சி மாறும், ஆனா காட்சி ஒண்ணுதான். அப்பவும் அவர் தான் சிஎம், எப்பவும் அவர் தான் சிஎம். ரொம்ப ஒரு விசித்திரமான அரசியலை பீகாரில் முன்னெடுத்தவர். அப்படிங்கிறப்ப அவருக்கு பொருத்தமான எலிவேஷனாக என்ன இருக்க முடியும்? அநேகமா நிதிஷ்குமார் அவர்கள் டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்படலாம். அதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதுல ஒரு விஷயம், ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிஎம் இருந்திருக்கிற ஒருத்தரை திடீர்னு எம்பி ஆக்குறாங்கன்னா வெறும் எம்பியா மட்டுமே வைத்துக் கொள்வதற்கு அவங்க ஆக்க முடியாது. அதற்கு நிதிஷ்குமாரும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். நிதிஷ்குமார் ஒன்னும் லேசுப்பட்டவர் இல்ல, அவர் ஒன்னும் டேக்கன் ஃபார் கிராண்டட்லாம் கிடையாது. இடையில 2 தடவை அவர் என்டிஏவுக்கு பூச்சாண்டி காட்டியவர். அப்படிலாம் ஈஸியாலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறப்போ அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல ஏதோ ஒரு ஆஃபரை அமித்ஷாவும் மோடியும் அவருக்கு வழங்கி இருப்பார். அதை ஒட்டித்தான் அவரும் இதற்கு சம்மதித்திருப்பார். மற்றபடி தங்களுடைய எதிர்கால திட்டங்களை இந்த 3 பேரும், அதாவது மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமார் 3 பேரும் வாய் திறக்கல. ஒருவேளை அது என்ன அப்படிங்கிறது நிதிஷ்குமாருடைய மகன் நிஷாந்த் குமாருக்கு தெரிந்திருக்கலாம், வேற யாருக்கும் தெரியாது. சோ ஒரு ப்ராப்பர் எலிவேஷன் உறுதி. இவரை வெறும் எம்பியா மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி வச்சுட்டு இருந்தால் அது கூட்டணியில குழப்பத்தை உருவாக்கும். இன்னைக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலையில கூட்டணியில குழப்பங்கிறது மத்திய அரசுக்கு ஆபத்தாகவும் முடியும். அதனால பிஜேபி ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. அதனால நிதிஷ்குமாருக்கு ஒரு எலிவேஷன் இருக்கு. அப்போ இந்த எலிவேஷன் இருக்குங்கிறத எப்படி அல்டிமேட்டா புரிஞ்சுப்பீங்க? விரைவில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய இண்டிகேட்டர். அந்த மாதிரி இருந்தா தானே நிதிஷ்குமாருக்கு ஒரு எலிவேஷன், அப்புறம் புதுசா சில பேரை இன்டெக்ட் பண்றது, எல்லா இதுவும் நடக்கும். நிச்சயமா மத்திய அமைச்சரவையில விரைவில் மாற்றம் இருக்கிறது. அதற்கான அறிகுறி தான் நிதிஷ்குமார் எம்பி ஆகுது. இப்போ நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பி போஸ்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தாலும் தாக்கல் செய்தார். பீகார் முழுக்க ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள். ஒரு சில இடங்கள்ல ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் தங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே புகுந்து பொருட்களை உடைத்து எறிந்திருக்கிறார்கள். நிதிஷ்குமார் தான் சிஎம் இருக்கணும், ஐக்கிய ஜனதா தளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருங்காலிகள் காட்டி கொடுத்து விட்டார்கள், நிதிஷ்குமாரை பீகார்ல இருந்தே வெளியேற்றுவதற்கான முயற்சி, இப்படியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது சம்பந்தமா நிதிஷ்குமார் எதுவும் பேசல. ஆனால் நிதிஷ்குமார் ஒரு விஷயத்தை பிஜேபி தலைமையிடம் கூறியதாக நம்பப்படுகிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இப்ப நான் சிஎம் போஸ்ட்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் ஒண்ணு ஒரு தலித் ஃபேஸ சிஎம் ஆக்குங்க, அப்படி இல்லைன்னா ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து ஒருவரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். அநேகமா அவர் சொன்ன அட்வைஸ் படியே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பிஜேபி சார்புல ஏதேனும் ஒரு தலித் ஃபேஸ் சிஎம் ஆகலாம். இன்னைக்கு பீகார்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா பிஜேபி தான், 89 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ஐக்கிய ஜனதா தளம். சோ பிஜேபியில இருந்து ஒரு தலித் ஃபேஸ் சிஎம் ஆகலாம். இன்னொரு யூகம், அரசியலுக்கே வராமல் அரசியலுக்கு வெளியிலேயே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய மகன் நிஷாந்த் குமாரை விரைவிலேயே ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய மெம்பராக்கி அவரை எடுத்த இடத்திலேயே டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறப்படுகிறது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னன்னு தெரியல. பட் நிஷாந்த் குமார் இதுவரைக்கும் அரசியலுக்கே வரல, இன்னும் அந்த கட்சியில மெம்பர் கூட கிடையாது. அவரை மெம்பராக்கி அவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பல தரப்புல இருந்து கோரிக்கையாகவும் வைக்கப்படுகிறது, யூகமாகவும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நிஷாந்த் குமார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. காரணம், ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் கடுமையான கோபத்திலும் எரிச்சலும் இருக்காங்க. அந்த எரிச்சலும் கோபம் பிஜேபிக்கு எதிராகவே திரும்புகின்றன. அதனால ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்களின் கோபத்தை தணிக்க
நிதிஷ்குமாருடைய மகன் நிஷாந்த் குமாரை துணை முதல்வராக்குவது என்பது ஒரு சரியான உத்தியாக இருக்கக்கூடும். அதனால பிஜேபி தலைமை இந்த யோசனையை பரிசீலிக்க கூடும் அப்படின்னு தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமார் திடீர்னு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதும், ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதும் வட இந்தியாவில் ஒரு பெரும் அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. இப்ப இத தேஜஸ்வி யாதவ் என்ன இன்டர்பிரட் பண்ணியிருக்காருன்னா, இதுதான் கடந்த காலத்துல மகாராஷ்டிரத்துல நடந்தது, இன்னைக்கு பீகார் அடுத்த மகாராஷ்டிரமாக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதுல இன்னொருத்தர் வேற, இன்றைக்கு ஐக்கிய ஜனதா தளம், நாளைக்கு அதிமுக அப்படின்னு கூட சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர், அதாவது இங்க ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையிலான ஒரு நல்ல உறவை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒண்ணு கிளப்பி விடுறது. அதாவது பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பீகார்ல பிஜேபி நம்பர் 1 பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஐக்கிய ஜனதா தளத்தை காட்டிலும் அதிகமாக வென்றிருக்கக்கூடிய கட்சி. பிஜேபிக்கு பீகார்ல 89 தொகுதிகள் கிடைத்துள்ளன, ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 84. அப்படிங்கிறப்போ அவங்க நம்பர் 1 பார்ட்டியா இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து சிஎம் வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க, அதுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. அத தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்க முடியுமா? எந்தெந்த ஸ்டேட்ல பிஜேபி நம்பர் 1 கட்சியாக இருக்கிறதோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறதோ, அந்த மாநிலங்கள்ல தான் அவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப அதே மாதிரியான சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல இருந்தால் அவர்கள் சொல்லுவது நியாயம். அப்படி இல்லையே, அப்புறம் எப்படி இன்னொரு பீகாராக இன்னொரு மகாராஷ்டிரமாக தமிழ்நாடு மாறும்னு சொல்ல முடியும்? அர்த்தம் இல்லாத ஆர்குமெண்ட். இதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில நல்ல ஜெல்லாயி ஒரு அருமையான உறவு இப்ப இருக்கு, அதை எப்படியா சீர்குலைக்கும், அதுக்காக இப்படி ஒண்ண கிளப்பி விடுறாங்க. தமிழகம் மற்றும் மேற்கு வங்க ஆளுநர்கள் திடீரென மாற்றப்பட்டுள்ளார்களே, என்ன காரணம்? அதாவது நேற்றுக்கு முதல்ல மம்தா பானர்ஜிட்ட இருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. என்னன்னா, மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருக்கிற போஸ் அவர்கள் மாற்றப்படுகிறார் என்கிற தகவல் மத்திய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மூலமாக எனக்கு கிடைத்தது அப்படின்னு மம்தா சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அது அதிகாரபூர்வமாகவே அறிவிப்பு வெளியாகிவிட்டது ஜனாதிபதி தேர்தல். அதன்படி மேற்கு வங்க ஆளுநர் போஸ் ராஜினாமா செய்கிறார். தமிழகத்தின் ஆளுநராக இருந்து வந்த RN ரவி மேற்கு வங்கத்தின் ஆளுநராகிறார். அதே நேரம் கேரளத்தில் ஆளுநராக இருந்து வரக்கூடிய ஆர்லேக்கர் தமிழகத்தின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பை வகிப்பார். இதெல்லாம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் ஸ்டாலினுடைய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்த RN ரவி இப்போது தன்னுடைய கடமையை செய்வதற்கு வெஸ்ட் பெங்கால் போகிறார். அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அரசியல் பார்வை என்ன? RN ரவி அனுப்பப்பட்டது இங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். ஸ்டாலின் கவர்மெண்ட்டினுடைய கண்ணுல வரல விட்டு ஆட்டணுங்கிறதுக்காக ஒரு IPS அதிகாரியை இங்க அனுப்பினாங்க. அவரும் தூக்கமில்லாத இரவுகளை தொடர்ந்து ஸ்டாலினுக்கு கொடுத்து வந்தார். இப்போ திடீர்னு அவர் மாற்றப்பட்டு இருக்கிறார். அதாவது விரைவில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுவிடும். அது அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அமலுக்கு வந்ததுக்கு பிறகிலிருந்து புதிய ஆட்சி அமைகிற வரை இப்போது இருக்கிற அரசு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டையே அப்படியே தேர்தல் ஆணையமே டேக் ஓவர் பண்ண மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஸ்டாலின் அரசனுடைய கவர்னன்ஸ். அதுக்கப்புறம் அந்த கவர்னன்ஸை வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்றுக்கொள்ள முடியும். புதிய கொள்கை முடிவு எதையும் தமிழக அரசு எடுக்க முடியாது. அதற்கு பிறகு புதிதாக எந்த கட்சி ஆட்சியில் அமர்கிறதோ அது கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணும். இப்போ RN ரவி வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்படுகிறார்னா அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன? இனிமேல் RN ரவியினுடைய ரோல் தமிழகத்துக்கு தேவையில்லைன்னு மத்திய அரசு கருதி இருக்கு. ஏன் தேவையில்லை?
திமுக அரசு இருந்த வரைக்கும் ஆர் என் ரவியும் தேவை என்று அமித்ஷா கருதினார். இப்போ ஆர் என் ரவி தேவை இல்லை அப்படின்னு கருதுகிறார்னா அதனுடைய பொருள் என்ன? மீண்டும் திமுக ஆட்சி அமைக்காது என்று கருதுகிறார். அப்ப திரும்பவும் என்டிஏ கவர்மெண்ட் தான் வரப்போகுது. இப்போ தலைவலி கொடுக்கக்கூடிய ஒருவர் இங்க ஆளுநராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான அவசியம் முடிஞ்சு போயாச்சு. அப்படிங்கிறப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் கொண்டு போறதா கரெக்ட். அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் போனார் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஆட்சியை பிடிக்காதுன்னு அவர் நினைக்கிறாரா? அடுத்தாப்புல ஒரு கேள்வி. பிஜேபி ஆட்சியை பிடிக்காது என்று அமித்ஷா கருதுகிறார். வெளியில பொது வெளியில நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், 150 சீட்டு 200 சீட்டு ஏதாவது சொல்லலாம். ஆனால் வெஸ்ட் பெங்கால்ல இப்பவுமே ஆட்சியை பிடிப்பது கடினம். போன தடவை 77 சீட்டு ஜெயிச்ச பிஜேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் அதுக்காக ட்ரிபிள் டிஜிட்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடித்து விடுவார்களா அப்படிங்கிறது அநேகமா அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. தமிழ்நாட்டுல என்டிஏ ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புற அளவுக்கு வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஆட்சியை பிடித்து விடும் என்பதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் இனிமேல் வெஸ்ட் பெங்கால், அதாவது தமிழ்நாட்டுல எப்படி ஒரு ரோல் பிளே பண்ணாங்களோ அது மாதிரி அங்க பிளே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டில இருந்து ஆர் என் ரவியை வெஸ்ட் பெங்காலுக்கு தூக்கி போடுறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு நுட்பமான பார்வையில இதன் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர் என் ரவி என்ன பர்பஸுக்காக இங்க அனுப்பப்பட்டாரோ அந்த பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சு. இனி திரும்பவும் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போவது இல்லை. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் அமைய போவது என்டிஏ அரசு. எனவே கொடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆர் என் ரவி தமிழகத்தில் இருப்பது தேவையற்றது, வீண். அதற்கு பதிலாக அவர் எங்க கொடைச்சல் கொடுக்கணுமோ அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்புறாங்க. அநேகமா அப்படின்னா வர்ற எலெக்ஷனையும் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தான் ஆட்சியை பிடிப்பார் என்று அமித்ஷா உள்ளூர கருதுகிறார். இதுதான் இந்த முடிவினுடைய இண்டிகேட்டர். இல்லைன்னா இப்படி ஒரு மாற்றமே தேவை. தமிழக ராஜ்யசபா தேர்தலை பற்றி தங்கள் கருத்து? ராஜ்யசபா தேர்தல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது என்னன்னா, திமுக கூட்டம்னு 4 பேரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த 4 பேர்ல 2 பேர், அதாவது 50% நபர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருத்தர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அவர்தான் 2014 தேர்தலில் சென்னை மத்திய தொகுதியில் தயாநிதி மாறன் தோற்பதற்கு காரணமாக இருந்தவர். அப்போ அவர் தேமுதிக சார்பில் போட்டியிட்டார். அவருக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி பதவியை ஸ்டாலின் வழங்கி இருக்கிறார். அதற்கு பிறகு இன்னொருவர் காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக போகிற கிறிஸ்டபர் திலக். ஆக்சுவலா தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 5% 6%க்குள்ள. ஆனால் ராஜ்யசபா எம்பி ரெப்ரசன்டேஷன்ல 4 பேர்ல 2 பேர் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அதாவது 50% பிரதிநிதித்துவம் கிறிஸ்தவர்களுக்கு தரப்படுகிறது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார். பெருமளவு கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் விஜயை நோக்கி போகின்றன என்று டிஎம்கே உறுதியாக நம்புகிறது. அது உண்மையிலேயே டிஎம்கேக்கு உதறல் எடுத்திருக்கிறது. இப்ப அந்த கிறிஸ்தவ வாக்குகளை போக விடாமல் தடுப்பதற்கு தான் இப்ப 2 கிறிஸ்டியன்ஸ அவங்க எம்பி ஆக்குறாங்க. ஒருவரை காங்கிரஸ் ஆக்குகிறது, இன்னொருவரை டிஎம்கே ஆக்குகிறது. விஜயை கண்டு பயம், விஜயை நோக்கி கிறிஸ்தவர்கள் வாக்குகள் மூவ் ஆகின்றன அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புறாங்க. ராகுல் காந்தியை நம்புகிறார், ஸ்டாலின் நம்புகிறார். வெளியில ஒப்புக்கு சிறுபான்மை அத்தனை பேரும் எப்போதும் போல் இப்போதும் திமுக பக்கமே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதை உளமாற நம்ப தயாராக இல்லை. இப்ப அதே போலதான் முஸ்லிம்ஸும் விஜயை நோக்கி போய்விடுவார்களோ அப்படிங்கிற அச்சம் இருந்த காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தும் அந்த தீர்ப்பை மீறி திருப்பரங்குன்றம் கல் தூண்ல, இந்த தீப தூண்ல விளக்கேற்ற தமிழக அரசு அனுமதி தர மறுத்தது. முஸ்லிம்ஸ் அப்பீஸ் பண்ணணும், அவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக. ஏன் உயர் நீதிமன்ற தீர்ப்பை மீறி செயல்படணும்னா அதுக்கு காரணம்
விஜயை நோக்கி இல்லாட்டி முஸ்லிம் ஓட்ஸ் போயிரும் அப்படிங்கிற பயம். அப்ப முஸ்லிம் ஓட்ஸ் போகாமல் இருக்க அவங்கள தன்னை கட்டணும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அப்படின்னு டிஎம்கே தலைமை கருதியது. அதனால் செய்தார்கள். சோ மொத்தத்துல இந்த சாய்ஸ் இருக்குல்ல, அதாவது 4 எம்பி கேண்டிடேட்ஸ்ல 2 எம்பி கேண்டிடேட்ஸ் கிறிஸ்தவர்களாக இருக்குமாறு பார்த்து கொண்டது இருக்கு இல்லையா, இது விஜய் சார்ந்த டிஎம்கேனுடைய அச்சத்தையும் காங்கிரசுடைய அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? விஜய் பெருமளவு திமுக காங்கிரசுடைய வாக்குகளை சாப்பிடுகிறார். இத நாம நம்புறோமோ இல்லையோ, டிஎம்கே தலைமை நம்புகிறது, காங்கிரஸ் தலைமை நம்புகிறது. அப்படின்னா விஜயனால யாருக்கு அச்சுறுத்து, விஜயனால யாருக்கு பேரிழப்பு அப்படிங்கறத நீங்களே புரிந்து கொள்ளலாம். வெளியில இதுக்கிடையே சில மீடியா கனவான்கள்லாம் இருக்காங்க. அவங்க விஜயனால அதிகமா என்டிஏ தான் பாதிக்கப்படும், அதிமுக தான் பாதிக்கப்படும், அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. விஜயனால உண்மையிலேயே பாதிக்கப்பட போகுது டிஎம்கே காங்கிரஸ் கம்பெனி. அவங்க 2 பேருக்கும் பாரம்பரியமா முயற்சியே இல்லாமல் ஓசிக்கு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய 10% மேற்பட்ட சிறுபான்மையினர் ஓட்டு சிதறப் போகிறது. அதுல பெருமளவு ஓட்டுகள் சிதறி விடுமோ என்கிற அச்சம் திமுக தலைமைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் 4 எம்பிக்களில் 2 ராஜ்யசபா எம்பிக்களை கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து விஜயால் எந்த கட்சிக்கு அதிகம் பாதிப்பு என்பதை நாம் தெளிவாக யூகிக்க முடியும். நன்றி, வணக்கம். திருமண நிகழ்வுக்கு நடிகை திரிஷாவுடனேயே சென்றிருக்கிறாரே விஜய். அகோரம் இல்ல திருமண நிகழ்வுக்கு விஜய் திரிஷாவுடனேயே வெளிப்படையாக சென்றிருக்கிறார். 2 பேரும் ஒரே மாதிரியான காஸ்டியூம்ல வேற போயிருக்காங்க. இது எந்த கான்டெக்ட்ல நடந்திருக்கு? விஜயனுடைய மனைவி விவாகரத்து வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். எனக்கு விஜய் சைட்ல இருந்து ஏதேனும் அழுத்தம் வந்தால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சவால் விட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்ன அந்த நடிகையோட பேரை சொல்றது, நானே வெளிப்படையா இந்த சமூகத்துக்கே சொல்றேன், என் ரசிகர்களுக்கு சொல்றேன், அத்தனை பேருக்கு அப்பட்டமா தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி திரிஷாவுடன் அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். அதாவது அது ஒரு பெரிய வீரம் மாதிரி, ரொம்ப போல்டா அவர் செய்யற மாதிரி. எதுல போல்டுன்னு இல்லையா, ஒரு சீரழிவுல தன்னுடைய சூரத்தனத்தை காட்டுவதா இவருடைய தலைமைத்துவம். இது என்ன விதமான பண்பு? ஒரு மனைவியா இருந்தவங்க இவருடைய கொடுமை தாங்க முடியல அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கா புகார்களை வச்சிருக்காங்க, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் ஒரு நடிகையோட சுற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு வதந்தி போய்கொண்டிருக்கிற நிலையில இவ்வாறு திரிஷா கூடவே வந்திருக்கிறார். ஆனால் இந்த திரிஷா தான் இதுக்கு முன்னால நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் ஏதாவது தகுதி உண்டா திரிஷாவுக்கு? இனிமே இப்ப நயினார் அன்னைக்கு சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? நயினார் என்ன சொன்னாரு அன்னைக்கு? விஜய் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வரணும், அப்புறம் திரிஷாவை விட்டு வெளியில வரணும்னாரு. இப்ப திரிஷாவுடைய வெளியில வந்திருக்கிறார். நயினார் சொன்னது நடந்திருக்கிறது. முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும், திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல இனி நயினாரை யாராவது குறை சொல்ல முடியுமா? அதாவது இதுக்கு மேலே இது பர்சனல் மேட்டர்னு யாரும் சொல்ல முடியாது. பர்சனல் மேட்டருங்கிறது உங்களுடைய 4 சுவருக்குள்ள உங்களுக்குள் அந்தரங்கமாக இருக்கும் வரை அது பர்சனல் மேட்டர். பொதுவெளிக்கு பகிரங்கமாக வெளியில வந்ததற்கு பின்னால அது பொது விஷயம். அதுலயும் ஒரு தலைவனை பொறுத்தளவு அந்தரங்கம்னு எதுவுமே கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சுன்னா அத்தனையுமே பொது விஷயம்தான். இந்த இடத்துல நம்ம அமெரிக்காவை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அமெரிக்கால இருக்க சாதாரண சிட்டிசன் எப்படி வேணாலும் வாழலாம். கற்புங்கிறத பற்றின ஒரு பெரிய உயர்வான சிந்தனை ஒன்றும் அந்த சமூகத்துல அவ்வளவு பெருசா கிடையாது. ஆனால் அதே நேரத்துல தலைவனா இருக்கிறவன் தனிநபர் ஒழுக்கத்தோட இருக்கும். அதனாலதான் மோனிகா லெவின்ஸ்கி விஷயத்துல பில் கிளின்டன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். எதுக்காக ஒரு அமெரிக்க அதிபர் மன்னிப்பு கேட்கணும் அந்த விஷயத்துக்கு? நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அமெரிக்கன் சொசைட்டில எப்படி வேணாலும் ஒருத்த வாழலாம் இருக்கலாம் அப்படின்னு.
ஏன் பில் கிளின்டன் மன்னிப்பு கேட்டார்? ஏன்னா தலைவனா இருக்கிறவன் ஒரு யோக்கியமா இருந்தான். தனிநபர் ஒழுக்கம் என்பது தலைவனாக இருப்பவனுக்கு தேவை. இது அமெரிக்காவுடைய எண்ணம். இது இந்தியாவில் அப்படியே தலைகீழா இருக்கு. இங்க தனிநபர்கள் ரொம்ப ஒரு தனிநபர் ஒழுக்கத்தோட இருந்தாகும், யோக்கியமா இருந்தாகும். ஆனால் தலைவனாக இருக்கிறவனுக்கு இந்த யோக்கியதை தனிநபர் எதுவும் தேவையில்லை. அவர் எப்படி வேணாலும் இருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார் அப்படிங்கறதே ஒரு பெரிய சவடால் விஷயம் மாதிரியும், அதுவே ஒரு பெரிய சாதனை, அதுவே ஒரு பெரிய சூரத்தனம் போலவும். இவரெல்லாம் இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இந்த சமூகத்துக்கு மாடலா இருக்க முடியும்? விஜய் முன்னாலே எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. எம்ஜிஆர் படத்துல சிகரெட் குடிக்கிற மாதிரியான காட்சி கூட இருக்கக்கூடாதுங்கிறது அவர் அவ்வளவு கவனமா இருப்பார். திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாட்டு வரும், தாய் சொல்ல தட்டாதேன்னு சொல்லுவார். இப்படியே நிறைய இருக்கும். ஆனா இன்னைக்கு விஜய் அவர் படத்தினுடைய டைட்டிலே போக்கிரின்னு வைக்கிறார். இப்படிப்பட்ட நடிகர்கள் இவர்கள் இன்றைக்கு தலைவர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். இவர்களை வரவேற்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் விஜயனுடைய விவாகரத்து கேட்டு கோரி இருக்கக்கூடிய மனைவி தொடர்பான விஷயம் பெருசானப்போ விஜயனுடைய ஒரு ரசிகை சொல்லுகிறார், எங்க விஜய்க்கு எத்தனையோ அக்கா இருக்காங்க, தங்கை இருக்காங்க, ஏன் நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை பாத்து. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு குரல். நம்ம தமிழக கலாச்சாரத்தின் அடையாளமா கண்ணகியை போற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்படியும் சில குரல்கள். இந்த குரல்களுக்கு தலைவர் யாருன்னா விஜய். அப்படின்னா விஜயனுடைய தலைமைத்துவம் எப்படி, அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆட்சியில் அமர்ந்தால் இது எப்படி இருக்குங்கிறத இந்த சமூகத்தின் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.